என் பேர் தனபாலு. நான் மேட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து வரேன். அம்மாவை பார்க்கணுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா அம்மா கையில் வந்துட்டு போனால் எனக்கு எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும். ஒரு முறை வரல அப்படின்னு சொன்னால் எனக்கு மனசு கஷ்டமாகவே இருப்பேன். பஞ்சமிக்கு வர முடியலனா கூட திடீர்னு எனக்கு மனசு கஷ்டம் எப்போல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் நான் இந்த அம்மாவோட வந்துடுவேன். இந்த அம்மாவோட வரும்போது எனக்கு அற்புதங்கள் தான் அதிகமாக நடந்திருக்குது. இது வரைக்கும் அம்மா கையில் வந்து போயிட்டு ஒரு முறை கூட வேதனையோடு போனதில்லை. இங்கேருந்து போனாலே திருப்தியாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கையில் இந்த அம்மாவை நான் வந்து சந்திச்சிருந்தது இது வரைக்கும் நான் கஷ்டங்களை எதையும் பார்க்கல, சந்தோஷங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கி கூட இன்றைக்கி முடியாத ஒரு சூழ்நிலை 7:30 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனேன். 1 மணி நேரத்தில் அம்மாவை பார்க்க முடியாதுன்றதை நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் கடைசியில் அம்மா இன்றைக்கி நட திறந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அதாவது இங்கே வந்து போகிறவங்க யாரும் துன்பத்தோடு போக மாட்டாங்க, எல்லாம் இன்பத்தோடு தான் திரும்பி போவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அம்மா மேலே. எந்த இடத்துல நின்று வேதனையோடு அம்மாவை வேணாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெயவராகி. மகாவராகி டிவியின் மூலம் பக்தி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளி காண்கின்ற ஒவ்வொரு நிமிடமும், வராகி அம்மாவை நினைக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நல்லதே வர வேண்டும் என்ற ஒரு அதீத சக்தியுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனமுருகி பிரார்த்தனையோடு உங்களுடன் நான் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பக்தியினுடைய பரவசம் அதாங்க உண்மை. உண்மையான பக்தி என்றைக்குமே பொய்க்காதுங்க. இங்கே ஒரு பக்தர்கள் கொடுத்த காணொலியை பார்க்குறீங்க. தனபால் அவர்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வராங்க. வராகி அம்மா அவங்க தான். இடர் தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். இதுதாங்க வராகி அம்மா. எத்தனையோ துன்பங்கள் இருந்து ஒரே ஒரு முறை பல்லூர் வராகி அம்மாவுடைய அந்த மண்ணை நம் பாதம் தொட்டுவிட்டால் என்று சொன்னால் அம்மாவுடைய அருட்பாதத்துடைய தன்மை நம்மளுடையே வந்துடுவாங்க. இதுதான் வராகி அம்மாவுடைய ஒரு தன்மை. மூகாம்பிகை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமைப்போட இதில் ஆதிசங்கர் பின்னாடியே அவங்க வருவாங்க. நான் உன் பின்னாடியே வரேன், நீ எங்கேயுமே நிற்கக்கூடாது, என்னோடய கொலுசு சத்தம் கேட்கும், நீ திரும்பிட்ட அப்படின்னு சொன்னால் நான் அந்த கொலுசு சத்தம் கேட்டது நிந்திருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீ திரும்பக்கூடாது, நீ திரும்பிட்ட அப்படி சொன்னால் அந்த இடத்துலையே நான் நிந்திருவேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த மூகாம்பிகை அம்பிகையோட அந்த அற்புதம். ஆதிசங்கர் நடந்து போயிட்டே இருக்கும், திடீர்னு கொலுசு சத்தம் காணலை. அவர் நம்பிக்கையோடு தானே நம்ம பாட்டு போனோம், எப்படி இருந்தாலும் அம்மா வருவாங்கன்னு நினைக்காம அவர் என்ன பண்ணிட்டார், தாயே எங்கே காணும்னு திரும்பிடுவார். அங்கே தான் அம்மா அங்கே நின்றுருவாங்க. இதுதான் ஐதீகம். ஆனால் இந்த வராகி அம்மா எப்படி தெரியுமா, நம்ம தேடி ஒரு முறை போய் அந்த அம்மா பல்லு வராகி அம்மாவை காலடி மண்ணை அந்த இடத்துல மிதிச்சிட்டா போதுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய அருட்பாதம் நம்மளை தொடர்ந்து வரும். ஒரு முறை அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே நெஞ்சு பிழியிற வேதனை எது இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட போகும்போது நமக்கு என்னவே கேட்கவே தோணாங்க. நெக்குருகி மனமுருகி பார்க்குறோம் அப்படி இல்லை, அந்த பிரார்த்தனை வந்து அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியே தாயை கண்டு அப்படியே நெஞ்சு பிழியும் பாருங்கள். அந்த மாதிரி அந்த வேதனையோடு அம்மா ஒரு ஒரு முதல் முறை நம்ம பார்த்துட்டோன்னா, அச்சோ நம்ம பிள்ளை நம்மளை பார்க்க வந்து நம்ம கண் கலங்குதேன்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, கருணாம்பிகையாக அந்த நிமிஷமே உங்கள் மனசை லேசாக மாற்றிடுவாங்க. அதை தான் இந்த பக்தர் சொல்கிறாரு. இது இவருக்கு மட்டும் நடந்த உண்மை இல்லைங்க, எனக்கும் சரி, என் கணவரும் சரி, என் பிள்ளைகளும் சரி. நான் எத்தனையோ பக்தர்களை வந்து வராகி அம்மா பல்லூர் வராகி அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தவங்கன்னா சரி, எல்லாருமே இந்த தன்மையை நம்ம பார்க்க முடியும், அந்த ஒரு தன்மையை உணர முடியும். அப்படி வந்து நம்படி அறியாமல் வந்து அடுத்த நிமிஷம் தாயை பசுவை தேடி வரும் கண்ணுக்குட்டியை போல் நம்ம அந்த அம்மாவை தேடி வருங்க. நமக்குள்ளே ஒரு பிணைப்பு ஏற்படும். ஏன் அந்த பிணைப்பு அப்படின்னா, நம்மை மறந்தாரே நான் மறக்க மாட்டோலாமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்படி தாங்க மறந்துடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போராடி அவங்கள மீட்டெடுத்தால் கூட அவங்க கஷ்டம் மறந்த உடனே நம்ம மறந்துடுவாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா அவங்க மறந்தால் கூட அவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க. எப்படி குலதெய்வம் நம்மளை விட்டால் பஞ்சமா பாதகம் நடந்தால் ஒழிய குலதெய்வம் என்ன தவறு செய்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளை போராடுவாங்க, நம்மளை காப்பாற்ற, அந்த குலத்தை காப்பாற்ற போராடுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த மண்ணை யார் மிதித்தாலும் இந்த வராகி அம்மா குலசாமி போல் அவங்க பின்னாடியே வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. அதே போல் நினச்ச நேரத்தில் நினச்ச மாத்திரத்தை, இப்போ திருப்பதி ஸ்தலமாக இருக்கட்டும், திருவேற்காடு இருக்கட்டும், சில ஸ்தலங்கள் எல்லாம் நம்ம வந்து அகோபிலம் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடனே போயிட முடியாது. ஆத்மார்த்தமாக நினச்சாதான் நம்ம போக முடியும்.
ஆனால் இந்த வராகி அம்மா கிட்ட மட்டும் ஒரே ஒரு முறை பல்லூர் வராகி அம்மாவுடைய அந்த மண்ணை மிதித்து அந்த அம்மாவை கண்டால் போதும், ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சாலே அந்த பிள்ளையை எப்படியாவது நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது திருப்பி அப்பா அந்த வராகி அம்மா பார்த்தாலே அப்படியே ஒரு மனசு நிம்மதி. அந்த மண்ணை விட்டு வெளில வரத்துக்குள்ளே, கருவறையை விட்டு அப்படி வெளில நகர்றதுக்குள்ளேயே நம்ம மனசுக்கிட்ட இருக்கிற அந்த நரபாரம், அந்த துன்பம் வந்து நீங்க விடும். அந்த துன்பமே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை பல்லூர் வராகி அம்மா வந்து பாருங்கள். பஞ்சமி அன்றைக்கு தான் வராகி அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. அமாவாசை காலங்கள் கூட வராகி அம்மா வந்து பார்க்கலாம். அந்த அமாவாசை காலங்கள் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மத்தியானம் 2:30 மணிக்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2:30 மணிக்கு அந்த வராகி அம்மா கோயில் பக்கத்துலேயே 108 அடி பிரித்திங்கரா கோயில் இருக்குது. அங்கே நிகம்பலா யாகம் இருக்கும். அழகாக போயிட்டு அந்த நிகம்பலா யாகத்தில், மிளகாய் யாகத்தில் அந்த திருஷ்டியெல்லாம் நீங்கள் 101 ரூபாய் இருந்தால் போதும், அவங்க அத்தனை திருஷ்டியும் உங்களுக்கு வந்து எண்ணெய் மிளகாய் எல்லாம் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் தேங்காய் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய திருஷ்டியை வந்து கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாகத்தை முடிச்சுட்டு அப்படியே இந்த பல்லூர் வராகி அம்மாவை வந்து பார்த்து மனமுருக வேண்டி விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, திருமால்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பொடிநடையாக நடந்தே போயிடலாம். அந்த ஒரு நாள் இருக்கீங்கள்ல அந்த எல்லையில், அங்கே இருக்கின்ற நேரம் உங்களுடைய அத்தனை சஞ்சலங்களும் தீந்துருங்க. இதுதான், என்றைக்கு வேணால் வரலாம். பல்லூர் வராகி அம்மா ஆலயத்திலையும் பல்லூரில் இருக்கின்ற பிரித்திங்கிற ஆலயமும் அடுத்தடுத்து இருக்கின்றன. இந்த இடத்துல வந்துட்டா அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் முழுக்க அங்கே அவங்களுடைய நேரத்தை செலவிட்டாலே போதும், உங்களுக்கு மனசானது அப்படியே இருக்குங்க. பசுமை மாறாத இருக்கின்ற அந்த கிராமம், அழகிய மெல்லிய ஒரு வருடலான ஒரு காற்று, நம் மனத்திற்கு இதமான ஒரு ரம்மியமான ஒரு சூழல். அப்பா, எத்தனை தியானம் செஞ்சாலும் எத்தனை யோகா பயிற்சி செஞ்சாலும் கிடைக்காதது இந்த பல்லூர் வராகி அம்மா கோயிலில் அந்த ஊரில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால தான் சொல்கிறாரு, மேட்டுப்பாளையம் அந்த கிராமத்துலேருந்து 7:30 மணிக்கு மேலே கிளம்பி இவங்க வந்திருக்காங்க. என்னுடைய கணவரும் இந்த கோயிலுக்கு 7:30 மணிக்கு மேலே தான் அங்கே போயிருக்காரு. கிட்டத்தட்ட 9:30 10:30 11 மணி வரைக்கும் அங்கே எவ்வளோ கும்பல் இருக்க பாருங்கள் பஞ்சமி அன்னைக்கு. மற்ற நாள்களும் இருக்கு. இந்த பல்லூர் பிரித்திங்கிரா கோயில்லையும் பல்லூர் வராகி அம்மா கோயில்லையும் காலையில் 7 மணி முதல் மத்தியானம் 12 மணி வரை, 1 மணி வரை, பஞ்சமி விசேஷ நாள்களில் 1 மணி வரை இருக்கும். ஆனால் பெரும்பாலும் 7 மணிலேருந்து 12 மணி வரை, திரும்பவும் மாலை 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10 மணி வரை இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பூஜை அல்லாத நேரத்தில் 9 மணி வரைக்கும் இருக்கும். இரவு 3லேருந்து 9 மணி வரை இந்த பல்லூர் வராகி அம்மாவும் பல்லூர் பிரித்திங்கிறாங்களும் உங்கள் மனக்குறையை தீர்ப்பதற்காக தாங்க காத்துட்ருக்காங்க. நம்பி வாங்க. இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த அம்மா வந்து பார்த்துட்டோன்னா அடுத்த நிமிஷம் கஷ்டம் மறந்துடும். பெரிய துயர் இருந்தாலும் இந்த அம்மா சரி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கூப்பிட்ட மாத்திரத்தில் கூப்பிட்ட வழியில் இந்த அம்மா வருவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, சந்தன மல்லிகையில் தூளை கட்டி போட்டேன் அப்படின்னு வர வடிவேலு சார் படத்தில் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த அம்மா இவ்வளோ அழகாக ஊஞ்சலாடி உட்காந்துட்டு இருக்காங்களே, இவங்களும் நம்ம மனசில் சஞ்சலமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் அழகாக தீர்த்து விட்டுருவாங்க. அந்த ரம்மியமான ஒரு சூழல், அமைதியான ஒரு நேரம். அந்த திங்கக்கிழமையிலேருந்து வாரத்தில் மட்டும் இல்லை 360 நாட்களும் இந்த கோயில் திறந்தே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். இப்போ பஞ்சமி தான் வரணுன்னே கிடையாது. என்றைக்கு வேணால் நிதானமாக நிச்சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மாவை தரிசனம் செஞ்சுட்டு போங்க. கும்பல் நெரிசலி வந்து ரொம்ப வேதனைப்படாதீங்க. அமைதியான ஒரு முதல்ல நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்களா, ரம்மியமயமான அந்த ஒரு தெய்வீக அந்த அதிர்வலைகள் நீங்கள் பெறணுமா, பஞ்சமி இல்லாத நாட்கள்லேயும் வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த அமாவாசை அன்னைக்கு வந்துட்டிங்கன்னா போதும், அந்த பிரித்திங்கிரா இருக்காங்களா பல்லூர் பிரித்திங்கிரா, அந்த ஒரு நிகம்பலா யாகத்தை கலந்துட்டிங்கன்னா போகும், அடுத்த அமாவாசைக்குள்ளே தேடி அவங்க உங்களை வரவச்சிருவாங்க. நம்மளுக்கு அந்த யாகத்துக்கிட்ட வரத்துக்கு கஷ்டமா அப்படின்னா அந்த வராகி அம்மா சும்மா விட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த கட்டுக்களில் இந்த நிகம்பலா யாகத்து மூலமாக தீர்க்கணுன்றதுக்காகவே இந்த பல்லூர் வராகி என்ன பண்ணுவாங்க,
ஒவ்வொரு அமாவாசையும் இந்த பிரித்திங்கரா கிட்ட கொண்டு வந்து அவங்க சேர்த்துருவாங்க. அவங்க எல்லையிலேயே தான் இருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே, 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், அந்த தூரத்தில் இருக்கும். எதற்கு என்னன்னு சொன்னால், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, இந்த பல்லூர் பிரித்திங்கரா இருக்கின்ற அந்த நிகம்பலா யாகத்தில் அத்தனை அதீத தீய சக்தியையும் நம்ம அழிக்கணும்ல. அதுக்காக வராகி அம்மா வேண்டினா போதும், அடுத்த அமாவாசையிலேருந்து இந்த பிரித்திங்கரா கோயிலுக்கு வருவாங்க. தொடர்ந்து 3, 6 அமாவாசைக்குள்ளே அந்த பிரித்திங்கராவும் அத்தனை கட்டெடுத்துருவாங்க. வராகி அம்மா உங்களை வர முடியாதுன்னு இருக்க தடைகளை நீக்கி கொண்டு வந்து இந்த பிரித்திங்கரா கிட்டேயும் சேர்த்துருவாங்க. இருவேறு சக்திகள் அப்படின்னு இல்லை, இரண்டும் இணைந்த மா மகாபெரும் சக்தி. அத்தகைய கோயில் தான் பல்லூர் வராகி அம்மா. இந்த பக்தருடைய பரவசம் உங்களுக்கு கிடைக்கணுமா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணுமா, எத்தனை துயர் இருந்தாலும் நீங்கள் விலகணுமா, உங்களுடைய மனக்குறையும் மன அழுகையும் கஷ்டங்களும் விலகணுமா, கவலையே படாதீங்க. பல்லூர் வராகி அம்மாவை 365 நாள் ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்துட்டா போதும், 365 நாளும் ஓடி வரமாட்டோமோன்ற ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவாங்க. நம்பி அம்மாவை கும்பிடுங்க. மகாவராகி டிவியுடன் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி ஜெய் வராகின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை போகிற மற்றவங்களுக்கும் அந்த கஷ்டம் விலகணும், விலகித்துன்னு நீங்கள் நினச்சிங்களா, இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் வராகி அம்மாவுடைய அற்புதத்தை. மீண்டும் மகாவராகி டிவியுடன் வலம் வரும். அது வரைக்கும் வராகி அம்மாவோட அருளானது என்றும் நம்மளுடன் இணைந்திருக்க மனமார்ந்த பிரார்த்தனைகள்.